ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம். நம்ம வேலண்டைன்ஸ் மந்த் ஸ்பெஷலாக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கேக் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெட்டை வச்சு தான் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு பிஸ்கெட் வச்சு பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 4 கார்னர்ஸும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 கார்னர்ஸை கட் பண்ணிட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டின் ஷேப்பில் பண்ணுறனால ஹைட்டுக்காக நான் வந்து 5 ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். 5 ஸ்லைசஸ் மாதிரி நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப்க்கு 2 5, அதுக்கப்புறமா ஒரு 5, டோட்டலாக வந்து 15 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரியோ பிஸ்கெட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். அது உள்ளே இருக்க க்ரீமெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பூனு இல்லைன்னா நைஃபை வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வந்துடும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டில் உள்ள க்ரீமையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்ட பிறகு இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் வந்து நம்ம க்ரீமெல்லாம் தனியாக எடுத்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை, போர்பான் எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்டாக சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாம் நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பவுடர்லாம் இல்லை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காசி ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கே நிறையா சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து லம்ப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ரீமியாக வரும். இங்கே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பாலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி வச்சோம்ல, இப்போ வந்து நான் வந்து ஒரு 5 ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த கார்னர் கட் பண்ணோன்னா நம்ம வந்து ஹார்ட்டின் ஷேப்க்கு வந்து கரெக்டாக வரும். ஒரு ஈஸியான டிப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுட்டு 2 கார்னர்ஸும் கட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த 5 ப்ரெட்டை எடுத்து இன்னொரு 5 ப்ரெட் மேலே வச்சுட்டு அதே மாதிரி ரெண்டுத்தையும் கட் பண்ணிங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹார்ட்டின் ஷேப்க்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இது ரெண்டுமே வந்து ஹார்ட்டின் ஷேப்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொன்று வந்து நம்ம 5 இது வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் சுகர் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். நான் வந்து ஹார்ட்டின் ஷேப் ரெடி பண்ண இது வந்து வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் அவுட் ஆகிடுச்சு. அதனால இந்த வீடியோ இல்லாமல் நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 கார்னரும் நம்ம கட் பண்ணோம்ல, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட் இன்னொரு 5 ஸ்டெப் வச்சிங்கன்னா அழகான ஹார்ட்டின் ஷேப் வந்துடும். அதுக்கு கார்னர்ஸ்லாம் நான் போர்பான் பிஸ்கெட்டை வந்து கவர் பண்ணிவிட்டேன். மேலே வந்து நான் வந்து டைரி மில்கை வந்து இந்த மாதிரி துருவி இந்த மாதிரி மேலே டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரி மில்க் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி அந்த க்ரீமெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சோம்ல, அந்த க்ரீமை இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்ம ஜெம்ஸ் சாக்லேட்டை வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ளவர் மாதிரி கூட ரெடி பண்ணி டிசைனிங் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயுமே வந்து நான் வந்து ஜெம்ஸை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா வந்து ஐசிங் மாதிரி நம்ம ஃப்ளவர் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஜெம்ஸை வச்சு நான் வந்து எல்லாமே டெக்கரேஷனை முடிச்சிட்டேன். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் கூட வச்சுக்கலாம். டைரி மில்க் சாக்லேட்ஸ் வந்து கார்னர்ஸில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து அதே மாதிரி வந்து டைரி மில்க் சாக்லேட் வந்து கார்னர்ஸில் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே போர்பான் பிஸ்கெட்டை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி செய்கிறது, ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்பி நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.